Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இந்த தலைப்பில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் தான் சனி பகவான் மீன ராசிக்குள்ளே நுழைந்தார். இப்போ நிறைய ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமும் பயமும் கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க. ஆனால் நம்ம நெட்ரோ ஆன்மீகம் மூலமாக சொன்னோம், பதட்டப்படாதீங்க. சனி பகவான் மிகப்பெரிய ஒரு நன்மையானவர், பல நன்மைகளை செய்யக்கூடியவர் என்று சொன்னோம். அதே மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மீன ராசியிலேயே வக்ரம் அடைகிறார். முன்னாலாம் வக்ரம் அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வந்துடுவார்னு சொல்லி கணக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சனி பகவான் மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்ரம் அடைகிறார் என்பது கணக்கு. அப்போ அவர் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் இருக்கிறார், வக்ர நிலையில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையும் சனி பகவான் கிட்டத்தட்ட 4 மாதம் 14 நாட்கள் வரையும் சனி பகவான் நம்முடைய மீன ராசியில் நட்சத்திர ரீதியாக வக்ரமடைகிறார் என்று பார்க்குறோம். இதில் நட்சத்திரங்கள் சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் எந்த நட்சத்திரத்தில் வக்ரமடைகிறார்னா, உத்திரட்டாதி நட்சத்திரமான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே கிட்டத்தட்ட அவர் எத்தனை நாட்கள் பயணிக்கார் வக்ரநிலைனா, 84 நாட்கள் நம்முடைய சனி பகவான் பயணிக்கிறார். அதுக்கடுத்தபடியாக பின்னோக்கி நகர்ந்து பூரட்டாதி நட்சத்திரமான மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 56 நாட்கள் வக்ரநிலையில் பயணிக்கிறார். அதற்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறார், வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்று பார்க்குறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, உங்களுடைய சுய ராசிக்கான சனி வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி, இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், எத்தனாம் இடத்துலேருந்து வக்ரம் அடைகிறார் என்பதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது மேச ராசிக்கு 7.5 சனின்னு சொல்லி என்னடா பாடா படுத்துனீங்களப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறையா கவலைகளை கூட நகர்த்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது. ஆனால் நான் உங்களுக்கு நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீக சேனல்லே சொல்லியிருப்பேன், சனி பகவானை பார்த்து பயப்படாதீங்க மேசராசி அன்பர்களே. கடந்த 2.5 வருஷமாக உங்களை படுத்தின பாடு மிகப்பெரிய பாடு. அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களை விளக்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்கிறாரு. பெரிய பாதிப்பு கிடையாது, பயப்படாதீங்கன்னு சொன்னேன். பல நேயர்கள் உண்மையிலேயே மனசு சந்தோஷப்பட்டு வாழ்த்துலாம் தெரிவிச்சிங்க. ஸோ அதே போல் இப்போயும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. என்னென்னா, சனி பகவான் தற்போதுமே 12ஆம் இடத்துல தான் வக்ரமாக இருக்கிறார். கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம்ன்ற ஒரு பழமொழி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கேற்றவாறு தான் சனி பகவான் பார்த்திங்கன்னா மேசராசிக்கு எப்பவுமே ஒரு ஃபேவரான நபர் கிடையாது. மரகாதிபதினு சொல்லுவோம், பாவர்னு சொல்லுவோம், நிறைய விஷயங்களை சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு நபர் வக்ரம் அடைவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாட்களாக எப்போ பார்த்தாலும் போட்டியாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியலை. போட்டி போட்டி போட்டி, நிறைய டிப்ரெஷன். நம்ம போட்டி போடுறதில் வல்லுனர், அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. மேசராசிக்காரங்க எதையும் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றலும் உண்டு, சக்தியும் உண்டு, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்போ பார்த்தாலும் போராடிக்கிட்டே இருந்தால் ஒரு மனசுக்கு கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு எண்ணத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய போட்டிக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். உங்களை பார்த்து வவுத்தறிச்சல் பட்டு போராமையால் உங்களை நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ள வைக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வச்சுட்டாங்க. அந்த போட்டி, பொறாமை, தேவையில்லாத செயல்பாடுகள் எல்லாமே இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக கிட்டத்தட்ட 4 மாதம் 10 நாள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. ரொம்ப ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. இந்த 4 மாதம் 10 நாள் உங்களுக்காக உருவாக்கப்பட்டதா அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. அப்போ இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக மேசராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்கும், வரன் பார்க்குறோம்,
பார்த்த இடத்துல பொருத்தம்லாம் இருக்குது, ஆனால் ஓகே பண்ணுறோம், ஏன் கேன்சல் பண்ணுறாங்கன்னு தெரில. கல்யாணம் முடிச்சுட்டு பொண்ணு அவங்க வீட்டில் போய் இருந்துக்கிடுச்சு, இல்லை மாப்பிள்ளை விட்டுட்டு போயிட்டாரு, கல்யாணம் முடிச்சும் போராட்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற நம்முடைய மேசராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, வரன் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற மேசராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உறுதியாக இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் முழுமையாக உங்களுடைய முழு மூச்சுடன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வரனை தேடுனீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும். ஐயா, கல்யாணம் முடித்து மறுமணங்கிற விஷயத்தை செயல்படுத்துகிறோம் ஐயா, இது கிடைக்குமா, அந்த வரன் கிடைக்குமானா உறுதியாக முதல் திருமணத்துக்குரிய விஷயங்களுக்கு முதல் திருமணமும், இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி எடுக்கும் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் உண்டாகின்றன. அப்போ இங்கே என்ன விஷயத்தை நம்ம நிலைநிறுத்துகிறோம்னா, வீட்டில் இந்த கிட்டத்தட்ட இந்த 4 மாத காலங்களுக்குள்ள சுப நிகழ்ச்சி என்பது உறுதியாக உண்டு. உங்களுடைய ஒரு மாற்றங்களை மகிழ்ச்சிகளை நீங்கள் மனப்பூர்வமாக உணரக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் சனி வக்கர பயிற்சி மூலமாக கொடுக்கின்றன. இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் மேசராசி அன்பர்களே. என்னென்னா, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு அப்படிங்கிற பந்தங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத விஷயங்களில் உங்கள் அண்ணன் தம்பி உறவில் உள்ள குடும்ப பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ நீங்கள் பட்டுன்னு வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிங்கிற செயல்பாடுக்கு ஏற்றவாறு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் சொன்னதான் குத்தம், நீங்கள் சொன்னனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுருவாங்க. அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளுமே நீங்கள் நிதானமாக பேச வேண்டும், பொறுமையாக பேச வேண்டும். அப்படி பேசும் பட்சத்தில் பாதிப்புகள் கிடையாது. அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகும்பொழுது கெட்டு போவதில்லை என்ற வார்த்தையை மேசராசி அன்பர்கள் இன்னும் 4 மாத காலம் மனதுக்குள் பதித்து கொள்ள வேண்டும். மனசுக்குள்ளே பதிச்சுக்கோங்க. விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டேன். யார்கிட்ட? உங்களுடைய கணவன்கிட்ட அல்லது உங்களுடைய மனைவிட்ட. இந்த 2 பேர்கிட்ட தான் விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? எக்காரணத்தை கொண்டும் பாசங்கிறது உண்மையாக வச்சுருக்க மேசராசி அன்பர்கள் உறுதியாக விட்டு கொடுத்து போவதனால் உங்களுடைய உறவின் பலம் அதிகரிக்கப்படும் என்பது உண்மை. அதே போல் இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்கள் சிறப்பாக செயல்படுது. கிட்டத்தட்ட 5 மாதம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கர நிலையிலோ அல்லது குரு பகவான் வக்கர நிலையில் இருந்திருந்தால் உறுதியாக இந்த 4 மாத காலங்களில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்காரான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க வேண்டாம். ரிலாக்ஸாக கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கை என்ற ஒரு சந்தோஷத்தை முழு மனதோடு நீங்கள் செயல்படுத்துங்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய அப்பா வழி உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்பாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேரிங்காக இருந்துக்கோங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை சின்ன சின்ன பிரச்சனை உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் சரியான தீர்மானமான முடிவு எடுத்துட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு வராது. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது மேசராசி அன்பர்கள், அன்பு குழந்தைகள், சிறு குழந்தைகள்லாம் இப்போ வண்டி ஓட்டுறாங்க, லைசன்ஸ் இல்லாமல் நிறைய ஓட்டுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. அஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டாம். சிறு விபத்துக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ நீங்கள் நிதானமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பாதிப்பு கிடையாது. பெண்கள் தன்னுடன் பழகும் சக தோழிகள் சக தோழர்களிடம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த விஷயங்களையும் அதிகமாக பகிரக்கூடாது. தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தன்னுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தன்னுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெண்கள் மற்றவர்களிடம் பகிரும்பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை, கவனம் அப்படிங்கிறத இந்த சனி வக்கர பயிற்சி மூலமாக மேச ராசி அன்பர்களுக்கு உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். விபத்துக்கள் ஏற்படாமல், போராட்டங்கள் ஏற்படாமல் மேசராசி அன்பர்கள் சரியான முறையில் இந்த சனி வக்கர பயிற்சியோட நல்ல விஷயங்களை முழுமையாக பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் உள்ள பைரவரை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உறுதியாக வழிபாடு செய்யும் பட்சத்தில் சனி பகவான் மிகப்பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே சனி வக்கர பயிற்சிக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை.
இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மாத பலன்களாக இருந்தாலும் சரி, அல்லது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகேது பயிற்சி, அல்லது வக்ர பயிற்சி, அதிசாரம் எதுவாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது 20% தான் இந்த கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்பதை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆகோ ஓஹோன்னு போட்டாங்க, எங்களுக்கு அது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க. இந்த 20% செயல்படுத்துகிற விஷயத்தை தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி உங்கள் மனசில் 1000 கேள்விகள் இருக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் நடத்தலாமா, நடத்தக்கூடாதா, செயல்படுத்த முடியுமா, செயல்படுத்த முடியாதா, கடன் சுமையிலிருந்து மீள முடியாதா அப்படின்னு நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளலாம். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் என்பது நடந்துருமா, இல்லை திருமண வாழ்க்கை போராட்டமாக இருக்குமா, காதல் திருமணம் நடக்குமா, அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவோமா, என்னுடைய உறவு என்னை பலப்படுத்துமா, என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்வாரா, அல்லது எனக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கை அமையுமா, இப்படிங்கிற நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ள வச்சுருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக 80% முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்களுக்கான வழிபாடு, பரிகார முறைகள் எல்லாத்தையும் நான் சொல்ல காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அனுப்பிடணும். அதற்கான செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் ஓகே பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சரியான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ரெட்ரோ ஆன்மீகத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஜோதிடம் என்பது அனைவரிடமும் சென்றடையும். நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றமான விஷயங்களை நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் மூலமாக பல ஜோதிட வல்லுநர்கள் மற்றும் நானும் இந்த குழுவில் கலந்து உங்களுக்கு பதிவிட்டு வந்துருக்கோம். மேலான ஆதரவை கொடுத்து, பொன்னான கருத்துக்களை கொடுத்து, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேயர்கள் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.